சுபாஷ் பயப்படாத. நம்ம பிரவீன் வந்ததுக்கு அப்புறம் போயிடுவோம். அவங்க எப்போ வருவாங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணு, வருவாங்க. அண்ணா வந்துட்டான். நீங்க என்ன இங்க இருக்கீங்க? ஆமாடா, அவன் அப்புறம் மயக்கத்துல இருந்து முழிச்சிட்டான். அவன் ரொம்ப பயப்படுறான். அதான் நான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். ஓ அப்படியா? தீப்தி உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லுடா. ஆமா, அந்த ஆன்ட்டி எங்க? அவங்கள பத்தி தான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். சரி சொல்லு. அதோ அந்த ஆன்ட்டியே வந்துட்டாங்க. என்னம்மா சரியாயிடுச்சா? ஆமா ஆன்ட்டி. அதான் நான் தண்ணி கொண்டு வரல. தீப்தி தீப்தி சொல்லுடா. நீ ஒன்னு யோசிச்சு பாத்தியா? என்னத்த? அவங்க நான் வரும்போது தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா அவங்க வர வழியில தண்ணிய காணல. சுபாஷ் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சிட்டான். ஆனா அவன் தெளிஞ்சிட்டான்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்லாம சுபாஷ் மயங்கி விழுந்தப்போ அந்த இடத்துல நீயும் நானும் மட்டும்தான் இருந்தோம். ஆனா அவங்க வந்து சொன்னாங்க இவன் பயத்துலதான் மயங்கி விழுந்தான்னு. அது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு? இப்போ நீ என்னடா சொல்ல வர? அவங்க நம்மள ஃபாலோ பண்றாங்க. ஃபாலோவா? அங்க என்னாச்சுமா? ஒண்ணு இல்ல ஆன்ட்டி, பைத்தியக்காரன் ஏதோ பைத்தியத்தனமா பேசிட்டு இருக்கான். சரி சரி. தீப்தி என்ன நம்பு. உன்னை நான் என்னைக்குடா நம்பியிருக்கேன்? ஐயோ என்ன இங்க வராங்க? வா ஓடிடலாம். நெல்லு, போலாம் போலாம். டேய் பிரவீன், அங்க பாத்தியா? எங்க? அவங்களுக்கு கீழ கால் இல்ல. ஐயோ ஆமா. இப்போ என்ன பண்றது? எனக்கு பயமா இருக்கு. வா ஓடிடுவோம். ஓடின விட்டுருவாங்க நினைக்கிறியோ? ஏம்மா உனக்கு டீ வேணுமா? டேய், இதே சவுண்ட் தான்டா அன்னைக்கும் கேட்டேன். அப்ப உங்களுக்கு என்ன பத்தி தெரிஞ்சிடுச்சா? உங்களை நான் விடவே மாட்டேன். இவ்வளவு நாளா உங்களை மாதிரி இருக்கிற குட்டி பசங்களுக்காக காத்துட்டு இருந்தேன். எங்களை தயவு செஞ்சு விட்டுரு. அது மட்டும் முடியாது. வா ஓடிடலாம். ஐயோ அம்மா, ஓடு. என்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. எம்மா, எம்மா சீக்கிரம் வாங்க. ஏன் ரெண்டு பேரும் கத்திட்டு இருக்கீங்க? எம்மா பேய் வருது. என்ன தட்டி சொல்ற? ஆமாமோ, தீப்தி சொல்றது உண்மைதான். அங்க ஒரு ஆன்ட்டி எங்களை துரத்தி வந்துட்டே இருந்தாங்க. யார் அது? தெரியலம்மா. அதான் நாங்க இப்படி ஓடி வரோம். உங்களை யாரு இந்த நைட்ல வெளியில போக சொன்னா? பிரவீன் தான் போனாமோ. ஒன்னாலதான் நான் போனேன். என்னாலயா? நல்லா சொல்லுவான். இந்த பிள்ளைகள் இப்படிதான் ஏதாச்சும் பேசிட்டு இருக்கோம். நம்மளுக்கு 1008 வேலை இருக்கு. இது யாருக்காவது புரியுதா? சரி நம்ம வேலையை பார்ப்போம். கடைசியில நீ என்னையவா மாட்டி விடுற? ஆமா, நீதானே காரணம். என்னடா அம்மாவை காணோம்? அவங்க நம்ம சொல்றத நம்பவே மாட்டிக்கிறாங்க. மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு போய் தூங்குங்க. இவனும் போயிட்டானா? சரி, நம்ம போய் படுத்து தூங்குவோம். ஐயோ, தூக்கமே வர மாட்டேங்குதே. மணி வேற 12 ஆகுது. இந்த நேரத்துல தானே பேய்லாம் வரும்னு சொல்லுவாங்க. ஐயோ, எப்படி படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குதே. பேசாம போய் அம்மாவை கூட்டிட்டு வருவோமா? அம்மா தூங்கிட்டு இருக்காங்களே, இப்ப எப்படி எழுப்புறது? ஏன் ஆத்தாக்கு வேற தூக்கத்துல இருந்து எழுப்பன பிடிக்காதே. ஐடியா. யார் இது? நானாம்மா. எதுக்கு இப்ப என்ன அடிச்ச? அதுவாம்மா, ஒரே கொசு. நான் பார்த்துட்டே இருக்கேன், ஒரு கொசு வந்து உங்க ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்கு. உனக்கு எவ்வளவு தைரியம்? அப்படின்னு அந்த கொசுவை அடிச்சிட்டேன். சரி, இப்ப எதுக்கு தூங்காம இருக்க? அதுவா? இழுக்காம சொல்லு. என் அம்மா கொசு கடியில படுக்கிறது நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன பயமா இருக்கா? என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க? அதான் தெரியுமே. நானும் படுத்து படுத்து உருளுறேன், எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இந்த ஒரு நாளைக்கு மட்டும் என் பக்கத்துல வந்து பாருங்க. உங்களுக்காக நல்ல பெட்டை விரிச்சு போட்டிருக்கேன். வந்து சுகமா படுத்துக்கோங்க. சரி தள்ளு போலாம். அப்பாடா. எதையும் யோசிக்காம படுத்து தூங்கு. சரிம்மா, இனி நிம்மதியா தூங்கலாம். எம்மா. டேய், நீ என்ன இந்த பக்கம்? பிரவீன், நீ என்ன தூங்கலையா? இல்லம்மா, எனக்கு தூக்கம் வரல. அது எப்படி வரும்? வர வர ரெண்டு பேரும் ஒரே ஊர் சோவாடுறது. இனி இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாத்துக்கிடுறேன். அம்மா, நானும் தூங்க வரேன். முடியாதுடா, போ. சரி தள்ளிப்படு. எம்மா, என்னால முடியாது. நானே ஒட்டி போய் கிடக்கேன். இப்ப தள்ளி போறியா இல்லையா? இல்லன்னா நான் இங்க இருந்து போறேன். சரி தள்ளுறேன். எங்க போனாலும் என் பின்னாடியே வந்துருவான். அம்மா, நீங்க என்ன பார்த்து படுங்க. அப்படியே என்ன இடிச்சு தள்ளிருங்க. அவன் மட்டும் நிம்மதியா தூங்குறான். நான் இங்க செவுத்துல ஒட்டின பள்ளி மாதிரி ஒட்டிட்டு இருக்கேன். என்ன பார்த்து இங்க யாருக்கு கவலை இருக்கு? பாரு, ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஃபேன் ஓடுதா இல்ல நடக்குதான்னு தெரியல. நான் இப்படி தூங்குறதுக்கு அந்த பேய்
போல. நாளைக்கு வேற பேட்ச் போட்டி இருக்கு. எப்படியாச்சும்